ஹவுஸ் ஓனர் சொல்றாரு முத்து கிட்ட, ஒருத்தர் உங்ககிட்ட விற்க வராரு. அவரு யாரு என்னன்னு கேட்காமலே அந்த வீட்டை வாங்க அங்க இருந்து கிளம்பி வந்துருவீங்களா? முதல்ல என் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க. விஜயா அலறாங்க. முத்து சொல்றாரு, சார் எங்களுக்கே என்ன நடந்திருக்குன்னு இப்பதான் சார் புரியுது. உங்க வீட்டுல தங்கி இருந்த ஒருத்தன் இளிச்சவாயின்னு நினைச்சு ஒருத்தங்கிட்ட வித்துட்டு போயிட்டான், அவ்வளவுதானே சார்? ஆமாப்பா. அந்த இளிச்சவாயி யாரும் இல்ல சார், எங்க அண்ணன் தான். பாருங்க. ரோகிணி சொல்றாங்க, மனோஜ் நம்ம ஏமாந்துட்டோமா? அம்மா ரோகிணின்னு மனோஜ் சொல்றாரு. டக்குன்னு ரோகிணி மயக்கம் போட்டு விழுந்த மாதிரி ஆக்டிங் கொடுக்கறாங்க. விஜயா தாங்கி பிடிக்கிறாங்க ரோகிணிய. குடும்பத்துல உள்ள எல்லாரும் அலறிக்கிட்டு ரோகிணி பக்கத்துல வந்து நிக்கிறாங்க. ரவி கிட்ட விஜயா சொல்றாங்க, அந்த சேரை எடு. அண்ணி உட்காருங்க அண்ணின்னு ரவி சொல்றாரு. ரோகிணிய சேர்ல விஜயா உட்கார வச்சுட்டு ரோகிணி ரோகிணின்னு கூப்பிடுறாங்க. மீனா சீக்கிரத்துல வா. மீனா தண்ணி எடுத்துட்டு வராங்க. அத வச்சு தொளிக்கிறாங்க விஜயா ரோகிணி மூஞ்சியில. ரோகிணி கண்ணு திறக்க முடியாம கஷ்டப்பட்டு திறந்து சுதாரிப்பா எந்திரிச்சு நிக்கிறாங்க. தண்ணிய விஜயா குடுக்கறாங்க ரோகிணிக்கு. அதையும் குடிக்கிறாங்க ரோகிணி. எல்லாத்தையும் மனோஜ் நின்னுகிட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரு. ரோகிணி கேக்குறாங்க, என்ன மனோஜ், அப்பனா நம்ம பணம்? ரோகிணி, அந்த ஆளு நம்மளை ஏமாத்திட்டான். ரோகிணி நம்ம பணம்னு சொல்லிக்கிட்டே அழுகுறாங்க மனோஜ பார்த்து. மனோஜும் அழுகுறாரு. மனோஜ் சொல்றாரு அந்த ஹவுஸ் ஓனர் கிட்ட, டாக்குமெண்ட்லாம் அந்த ஆளு காமிச்சான் சார், படிச்சு பார்த்தேனே. தம்பி, டாக்குமெண்ட்ட ஃபோர்ஜரி பண்றதெல்லாம் இப்போ ஒரு விஷயமே இல்லப்பா. என்ன சொன்னாலும் நீ நம்பிடுவியாப்பா? தம்பி, நீ ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல போய் விசாரிச்சிருக்கணும். இங்க இருந்தவன் சரியான ஃப்ராடு. நீங்க வேற இங்க வந்து டேரா போட்டிருக்கீங்க. எல்லாரும் கிளம்புங்க. மனோஜ் சொல்றாரு, சார் நீங்க சொன்ன உடனே நாங்க எதுக்கு சார் போகணும்? 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்கோம் சார். ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, என்னைய கேட்டுட்டாப்பா கொடுத்த? என் வீட்டை நீ எப்படி சொந்தம் கொண்டாடலாம்? இங்க எத்தனை நாளா இருக்கீங்க? மனோஜ் சொல்றாரு, 2 நாளா. எனக்கு மாத்திரம் இது தெரியாம இருந்துச்சுன்னா மொத்தமா பட்டா போட்டு இந்த வீட்லயே உட்கார்ந்துருப்பீங்கல்ல. இங்க எல்லாரும் ஏமாத்துற கும்பலா? அண்ணாமலை சொல்றாரு, சார் ஏன் சார் இப்படி சொல்றீங்க? நாங்களும் ஏமாந்துதான் இருக்கோம், கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க சார். ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, பேசுறதுல என்ன சார் இருக்கு? என் வீட்டை விட்டு எல்லாரும் வெளியே போங்க. முத்து சொல்றாரு, அவன் எனக்கு அண்ணன் தான் சார். வீடு சேலுக்கு வரப்போகுதுன்னு 30 லட்சம் ரூபா அட்வான்ஸா கொடுத்துருக்கான் சார். அவனுக்கு தெரியவே தெரியாது சார். தம்பி, இதெல்லாம் எதுக்கு என்கிட்ட பேசுறீங்க? முத்து சொல்றாரு, பணத்தை கொடுத்துருக்கோம் சார், உடனே காலி பண்ணிட்டுலாம் போக முடியாது சார். ஹவுஸ் ஓனர் கேக்குறாரு, என்னப்பா போக மாட்டியா? ரவி சொல்றாரு, எங்க பணத்துக்கு வழி தெரியாம நாங்க எப்படி சார் இந்த வீட்டை விட்டு போறது? ஹவுஸ் ஓனர் எல்லாரையும் பாக்குறாங்க. எல்லாரும் அழுதுகிட்டே இருக்காங்க. விஜயா அழுதுகிட்டே சொல்றாங்க, இங்க பேசுறத கேட்டாலே எனக்கு தலையெல்லாம் சுத்துது சார். 30 லட்சம் ரூபா சும்மாவா வரும்? என் பிள்ளை இந்த வீட்டை வாங்கியிருக்கான்னு ரொம்ப சந்தோஷப்பட்டோம். இப்படி நீங்க இடிய தூக்கி போடுறீங்களே சார். ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, அதுக்கு நான் என்னமா பண்ண முடியும்? உங்க பையன் சரியான முட்டாளா இருந்திருக்கான். யாரும் கிளம்புங்கம்மா. அண்ணாமலை சொல்றாரு, என் மகன் ஆசையா வாங்கின வீடு சார், பணம் கிடைக்காம நாங்க எப்படி சார் கிளம்புறது? அப்ப முத்து சொல்றாரு, அப்பா வாப்பா போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுப்போம். ஹவுஸ் ஓனர் சொல்றாரு, நான் வரும்போதே போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு தான் வந்திருக்கேன். இப்போ வந்துருவாங்க, அப்புறம் தெரியும் உங்களுக்கு. போலீஸ் வந்து இறங்குறாங்க. அந்த ஹவுஸ் ஓனர் வாங்க சார்னு கூப்பிடுறாங்க போலீஸ. வீட்டுக்குள்ள இல்லீகலா தங்கிட்டு போக மாட்டேறாங்க சார். இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, யார் நீங்க எல்லாம்? இவர் வீட்டுல எதுக்கு இல்லீகலா தங்கி இருக்கீங்க? மனோஜ் சொல்றாரு, நான் அட்வான்ஸா இந்த வீட்டுக்கு 30 லட்சம் ரூபா கொடுத்துருக்கேன் சார். அந்த இன்ஸ்பெக்டர் கேக்குறாரு, யாரு? அந்த கதிரவன் தானே? ஆமா சார். போலீஸ் சொல்றாங்க, அவன் சரியான 420. நிறைய குடும்பத்தை இந்த மாதிரி ஏமாத்திருக்கான். ஒரு வீட்டுல வாடகைக்கு தங்கிட்டு ஃபேக் டாக்குமெண்ட்டை காமிச்சு ஏன் வீடுதான்னு சொல்லிட்டு வித்துட்டு ஓடிடுவான். பல ட்ரிப்பு இந்த மாதிரி நடந்திருக்கு. நாங்களே அவனை தேடிக்கிட்டு தான்ப்பா இருக்கோம். முத்து சொல்றாரு, மனோஜ் யாரு எவருன்னு தெரியாம காசை கொடுத்துருவியாடா? நேத்தே சொன்னேன்ல, அவன் எல்லோ போர்டு கார்ல போறான், புடிச்சிடலான்னு. ரவி சொல்றாரு, மனோஜ் இவ்வளவு படிச்சிருக்கேன்னு சொல்ற, அத கூட கிளியரா பார்க்க மாட்டியாடா? ரெஜிஸ்டர் ஆபீஸுக்கு போகாம வீட்டுக்குள்ளேயே பணம் வாங்கும் போது எனக்கு அந்த டவுட் வந்துகிட்டே இருந்துச்சு. நீ எல்லா ப்ரொசீஜரும் பண்ணிருப்பன்னு நினைச்சேன் மனோஜ். போலீஸ் சொல்றாங்க, படிச்சவர் மாதிரி இருக்கீங்க, ஒழுங்கா பார்த்து வாங்க மாட்டீங்களா வீட்டை? முத்து சொல்றாரு, பார்க்க அப்படிதான் சார் இருப்பான் மனோஜ், ஆனா வடிகட்டின முட்டாளு. மனோஜ் சொல்றாரு, முத்து பேசாம போயிரு,
மீனா முத்த கூப்பிடுறாங்க, வாங்க இங்க. மனோஜ் சொல்றாரு, சார் டாக்குமெண்ட்லாம் பார்த்தோம் சார், கரெக்டா இருந்துச்சு சார். ஓனர் சொல்றாரு, ஏங்க தேவையில்லாம பேசிட்டு இருக்கீங்க, ஃபர்ஸ்ட் கிளம்புங்க. சார் எல்லாரையும் வெளியே போக சொல்லுங்க. போலீஸ் சொல்றாங்க, அதான் வீட்டு ஓனர் சொல்லிட்டார்ல, எல்லாரும் கிளம்புங்க. அண்ணாமலை கிட்ட இன்ஸ்பெக்டர் சொல்றாரு, சட்டப்படி அவரோட வீடு சார், அவரால எதுவும் பண்ண முடியாது, எல்லாம் இந்த வீட்டை விட்டு போய் தான் சார் ஆகணும். நாங்களும் அந்த கதிரை பத்தி விசாரிச்சுக்கிட்டு தான் இருக்கோம். நீங்களும் அந்த கதிரை பத்தி ஒரு கம்ப்ளைண்ட் கொடுங்க, ஏதாவது தகவல் தெரிஞ்சிச்சுன்னா சொல்றோம் சார். இப்ப நீங்க காலி பண்ணி தான் சார் ஆகணும். அண்ணாமலை கேக்குறாரு இன்ஸ்பெக்டர் கிட்ட, எனக்கு ஒரு 10 நிமிஷம் டைம் கொடுங்க சார். சரி சார், டயத்தை எடுத்துக்கோங்க. அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் அவங்க சொல்றதுலயும் ஒரு நியாயம் இருக்கு, நம்ம கிளம்பலாம் மனோஜ். ரவி கிட்ட ஒருத்தர் நேம் போர்டை கொண்டு வந்து கொடுக்குறாரு, ஆர்டர் கொடுத்துருந்தாங்க, கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி பாத்துக்கோங்க சார்னு சொல்றாங்க. இந்த நேம் போர்டை வச்சுக்கிட்டே மனோஜ் அழுகுறாரு, எல்லாரும் அழுகுறாங்க. முத்துவோட கார்ல ஏறி எல்லாரும் வர்றாங்க வீட்டுக்கு. முத்து சொல்றாரு, அப்பா இது ஒன்றும் புதுசு இல்ல, எதுக்கு எல்லாரும் மூஞ்சிய தொங்க போட்டு உட்கார்ந்துகிட்டு இருக்காங்க. ஒன்னு மனோஜ் நம்ம கிட்ட இருந்து பணத்தை தூக்கிக்கிட்டு ஓடுவான், இன்னைக்கு அவங்கிட்ட பணத்தை தூக்கிட்டு ஓடிட்டாங்க, அவ்வளவுதானே. சரி, இப்ப போன பணத்தை எப்படி வாங்குறது? மனோஜ் சொல்றாரு, டேய் முத்து, அது என்னோட சொந்த விஷயம், யாருமே தலையிடக்கூடாது. அண்ணாமலை கோவத்தோட வர்றாங்க, என்னடா உனக்கு சொந்த விஷயம்? மொத்த குடும்பத்தையும் அசிங்கப்படுத்தி போலீஸ் வந்து வெளியே துரத்தி இருக்காங்க, இது உனக்கு சொந்த விஷயமா? வர்ற கோவத்துக்கு உன்னைய ரோகிணி சொல்றாங்க, அங்கிள் வேண்டாம் அங்கிள். அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் உனக்கு படிச்சு படிச்சு சொன்னேன்ல, அகலக்கால் வைக்காத, மெதுவா முன்னேறலான்னு சொன்னேன்ல, வளர்ந்துருக்க, 10 டிகிரி படிச்சிருக்க, அதுக்குள்ள கொஞ்சம் அறிவாது இருக்குதாடா உனக்கு? மனோஜ் கொஞ்சம் பணமா, 30 லட்சம் ரூபாடா, பொழைச்சிட்டு வந்து நிக்கிற. மனுஷன் ஆசைப்படலாம், ஆனா பேராசை மாத்திரம் படக்கூடாது. 3 கோடிங்கிறது உன் தகுதிக்கு மீறின விஷயம்டா, இதையாவது நீ யோசிச்சிருக்கணும்ல. அண்ணாமலை ரோகிணி அழுகிறத பாக்குறாங்க, மனோஜ பார்த்துட்டு கோவத்தோட போறாரு. ஜெயா கேக்குறாங்க, ஏங்க எதுக்கு அவனை திட்டிக்கிட்டு இருக்கீங்க? இப்ப நீங்களா அவனுக்கு 30 லட்சம் ரூபாய் பணம் கொடுத்தீங்க, கிட்ட சத்தம் போட்டுக்கிட்டு இருக்கீங்க? மனோஜ் எல்லாத்தையும் முறைப்படிதான் செஞ்சான், ஏதோ ஒரு ஃப்ராடு மனோஜை ஏமாத்திட்டான். மனோஜ் என்ன பண்ணுவான்? முத்து சொல்றாங்க, அப்பா பணம் கொடுக்கலன்னா பேசக்கூடாதா? சரிம்மா, உங்க பேச்சுக்கே வரேன். அப்பனா அப்பா பணத்தை தூக்கிட்டு ஓடினானே, அத பத்தி கேள்வி கேட்கலாமா? அந்த காசு இன்னும் வரலையே, இப்ப அதுவா பிரச்சனை? பிரச்சனை அது இல்லம்மா, இதுதான் பிரச்சனையே. பாத்தீங்களாப்பா, மனோஜ் மேல தப்பே இருந்தாலும் விட்டு கொடுக்க மாட்டேறாங்க அம்மா. அவங்க இப்படியே இருந்தா மனோஜ நிறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருப்பாங்க. நீ பேசாத. அண்ணாமலை சொல்றாரு, விஜயா நீ பேசாத. முத்து சொல்றதுல என்ன தப்பு இருக்கு? சின்ன வயசுல இருந்து அவன் பெரிய ஆளா வாங்க கோடீஸ்வரன் ஆவான்னு சொல்லி சொல்லி வளர்த்த. கொஞ்சம் உழைச்சு ஒன்னும் முன்னுக்கு வரணும்னு நினைக்கல, எக்ஸ்பிரஸ் ரயில் மாதிரி வேகமா போகணும்னு நினைச்சான். சொல்றாரு, அதனாலதான்ப்பா மனோஜ் தண்டவாளத்துல சறுக்கிக்கிட்டு கீழே போய் நிக்கிறான். ரவி சொல்றாரு, மனோஜ் அன்னைக்கு ரெஜிஸ்டர் ஆபீஸ் போன இல்ல, அந்த ஆளு பேர்ல தான் ரெஜிஸ்டர் ஆயிருக்கான்னு அந்த டாக்குமெண்ட்டை காமிச்சு கேட்டிருக்கலாம்ல. மனோஜ் சொல்றாரு, ஆமா பண்ணிருக்கலாம். சுதி கேக்குறாங்க, அப்புறம் வேற எதுக்கு போனீங்க மனோஜ்? மனோஜ் சொல்றாரு, ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபீஸ் எவ்வளவு ஆகும்னு விசாரிக்க தான் போனேன். ரவி சொல்றாரு, அப்பனா எது தேவையோ அதை பண்ணலையா மனோஜ்? முத்து சொல்றாரு, இதுல இருந்து என்ன தெரியுது, படிச்சா மாத்திரம் அறிவு வளராது. மனோஜ் சொல்றாரு, போதுண்டா, இப்போ உங்களுக்கு என்ன? நான் தான் ஏமாந்தேன், நான் தான் சப் டீலருக்கு பணத்தை கொடுக்கணும், நானே பாத்துக்கிறேன். முத்து சொல்றாரு, மனோஜ் அப்பா கிட்ட வாங்கின பணத்தையே திருப்பி கொடுக்கலடா நீ. ரோகிணி சொல்றாங்க, முத்து உங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்களே ஏமாந்து போய் நிக்கிறோம், இன்னும் எங்களை ஹர்ட் பண்ணி அதுல நீங்க சந்தோஷப்படணுமா முத்து? ஈனா சொல்றாங்க, ரோகிணி என்ன பேசுறீங்க? முத்து உங்களை காயப்படுத்தி சந்தோஷப்படுறாரா? இந்த வீட்டுக்கு வந்தப்பவே அந்த ஓனரை பாக்குறப்ப சந்தேகமா இருக்குன்னு முத்து சொன்னாரு, இப்பவே இவர் சொன்னதை கேட்டிருந்தா பணத்தை ஏமாந்துருக்க மாட்டீங்கல்ல. முத்து சொல்றாரு, அது கூட இல்ல மீனா, அட்வான்ஸ் கொடுக்கறப்ப மீனா கோயில்ல சகுனம் சரியில்லைன்னு சொல்லியிருக்கா, அதையும் நீங்க 2 பேரும் கேட்கல. ரோகிணி சொல்றாங்க, நீங்க சொன்னதை நாங்க கேட்கல, அதனால எங்களுக்கு கெட்டது நடந்துருச்சு, இதுல உங்களுக்கு ஒரு சந்தோஷம் மீனா. ரவி சொல்றாங்க, அண்ணி அவங்க அப்படி சொல்லல, முன்னாடியே வான் பண்ணிருக்காங்க, நீங்க கேட்கல, அதனாலதான் சொல்றாங்க. சுதி சொல்றாங்க, அட்லீஸ்ட் மீனா சொன்னப்பயாவது வெயிட் பண்ணி விசாரிச்சிருக்கலாம், அது உங்க மிஸ்டேக் ரோகிணி,
ரோகிணி சொல்றாங்க, ஆமா ஸ்ருதி, எல்லாமே எங்க தப்பு தான். நாங்க யாரையுமே ஏமாத்தணும்னு நினைக்கலையே. ஒரு வீடு வாங்கணும்னு ஆசைப்பட்டோம். அத நேர் வழியில தான் பண்ணணும். அவன் எங்களை ஏமாத்திட்டான். முத்து சொல்றாரு, நீங்க கிடைக்கிற பணத்தை எல்லாம் இப்படி ஏமாந்துகிட்டே இருந்தா எங்க அப்பாவுக்கு கொடுக்க வேண்டிய காசை யாரு கொடுப்பா? முத்து, அதான் மாசம் மாசம் கொடுக்கறோம்ல. ரோகிணி, அப்படி கொடுத்து எப்ப முடிப்பீங்க? இப்ப இவ்வளவு பணம் போயிருச்சு. இப்ப மாசம் மாசம் அந்த பணத்தை கொடுக்க முடியாதுன்னு இத ஒரு காரணமா சொல்லுவீங்க. ஆகுற கதையே இல்ல. பேசாம ரோகிணி, மலேசியால இருந்து பணத்தை அனுப்ப சொல்லு. மனோஜ் ரோகிணிய பாக்குறாங்க. ரோகிணி முழிக்கிறாங்க. சொல்றாரு, ஆமா ரோகிணி, இந்த மாதிரி ஆயிருச்சுன்னு உங்க மாமா கிட்ட சொல்லி பணத்தை அனுப்ப சொல்லு. விஜயா தலையாட்டுறாங்க. மனோஜ் அத பாக்குறாரு சிரிச்சுக்கிட்டு. சொல்றாரு, மலேசியால அவ்வளவு பணம் இருக்கு, இவ்வளவு பணம் இருக்கு, ஆச்சா பூச்சான்னு அம்மா ரொம்ப பில்டப் கொடுப்பாங்க. அப்பாவும் ஜெயில தான் இருக்காங்க. இங்க ஒரு வீடு, இங்க ஒரு வீடுன்னு வாங்கி போடுங்க. முத்து உட்கார்ந்துடுறாரு. முத்து சொல்றாரு, அப்படியே எங்களோட பங்கு பணம் வந்துருச்சுன்னா நாங்க மேல ரூம் கட்டிடுவோம். எவ்வளவு நாள் தான் நாங்க ஹால்லயே படுக்கிறது? ஏதோ மீனா இருக்கிறதுனால பொறுத்து போய்கிட்டு இருக்கா. வேற ஒரு பொண்ணா இருந்தா கிளம்பி போயிருப்பா. ரோஹிணி சொல்றாங்க, என்ன முத்து, இந்த நேரத்துல கூட இப்படி பேசுறீங்க? எங்க அப்பா இது முடியும் ஜெயில தான் இருக்காரு. அவர் வெளியே இருந்தா நான் இந்த வேலைய எப்பயோ பண்ணிருப்பேன். முத்து கேக்குறாரு, அது எப்படி சுற்றுலா போன மாதிரி இத்தனை நாளும் ஜெயிலே இருப்பாரு? நேரம் கோர்ட்டுக்கு போய் என்ன தண்டனைன்னு சொல்லியிருப்பாங்களே. எத்தனை வருஷம் ஜெயில் கொடுத்துருக்காங்க? ரோஹிணி சொல்றாங்க, முத்து, இன்னும் கேஸ் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஜட்ஜ்மெண்ட் இன்னும் வரவே இல்லை. முத்து சொல்றாரு, இத்தனை நாள்லாம் நடக்காதே. ரோஹிணி சொல்றாங்க, நீங்க என்ன லாயரா முத்து? லாயரா இருக்கணும்னு அவசியம் இல்ல ரோஹிணி, கொஞ்சம் பொது அறிவு இருந்தா போதும். அண்ணாமலை சொல்றாரு, முத்து, அதெல்லாம் விடுறா, எதுக்கு அந்த மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருக்க? பா, இப்படி சம்பாரிச்சு பணத்தை விடுறதா இருந்தா எப்பப்பா நம்ம பணம் வந்து சேரும்? ஜெயா சொல்றாங்க, ஏமாந்த பணத்தை எப்படி வாங்குறதுன்னு தானே முதல்ல யோசிக்கணும். நான் நேத்தே சொன்னேன், எல்லோ போர்டு கார்ல வரான், தடுத்து நிப்பாட்டினா என்ன ஏதுன்னு விசாரிச்சிடலான்னு சொன்னேன்ல. அதுக்கு மனோஜ் தான் வேண்டான்னு சொன்னான். மட்டுமா என்னென்ன அலும்பெல்லாம் பண்ணா, பேய் ஓட்டுறது, பேரு வைக்கிறதுன்னு. என்ன பேரு வச்சிருக்கான் பாருங்க ரவி. அது என்ன பேர்ரா? ரோமையா. ரோமையா ராமையான்னு சொல்லிட்டு மொத்தமா ஓகையா. இத கேட்டுட்டு ஸ்ருதி சிரிக்கிறாங்க. ரவியும் சிரிக்கிறாரு. மனோஜ் இத பார்த்துட்டு கடுப்பாறாரு. சொல்றாங்க, முத்து கொஞ்சம் சும்மாரு. மனோஜ் சொல்றாரு, என் நிலைமை உங்களுக்கு கிண்டலா இருக்குல்ல? அப்ப முத்து சொல்றாரு, கிண்டலா தான் இருக்கும். அந்த வீட்டை வாங்குறதுக்கு இந்த வீட்டை விற்க சொல்லி உன் பங்கு 70 லட்சம் ரூபாய கொடுங்கடான்னு கேக்குற. நீ மாத்திரம் அவன் சொன்ன மாதிரி பண்ணியிருந்தேன்னு வச்சுக்க, இந்த வீடும் சேர்ந்து போயிருக்கும். அண்ணாமலை சொல்றாரு, முத்து கொஞ்சம் பேசாம இருடா, அதான் போலீஸ் விசாரிக்கிறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல, எல்லாம் கிடைச்சிரும். மனோஜ், சம்பாதிக்கிறது முக்கியம் இல்ல, அதை காப்பாத்த தெரியணும். இனிமேட்டாவது புத்திசாலித்தனமா இருக்க பாரு. போடா மனோஜ். விஜயா கேக்குறாங்க, எதுக்குங்க மனோஜ திட்டுறீங்க எல்லாரும்? உன் பையன் வீடு வாங்கணும்னு நினைச்சான், அதுவும் இல்லாம எல்லாரையும் கூட்டிட்டு போய் தங்க வைக்கணும்னு நினைச்சான்ல. இதுலயே அவன் பாசம் உங்களுக்கு புரியலையாங்க? பாசம் இருந்து என்ன பிரயோஜனம்? அறிவில்லையே. முதல்ல அவன் பண்ற தப்புக்கெல்லாம் முட்டு கொடுக்கறத நிறுத்து. மனோஜ் மாறுவான். உங்களாலதாங்க முத்துவும் மனோஜ மட்டம் தட்டிக்கிட்டு இருக்கான் சொல்லிட்டு விஜயா வேகமா போறாங்க. முத்து சொல்றாரு, அப்பா நான் வாட்டுக்கு இருக்கேன், என் வாய கிண்ட வேணான்னு சொல்லுங்கப்பா. அண்ணாமலை சொல்றாரு, மனோஜ் ஏமாந்து தொலைச்சிட்டான், அதுக்காண்டி அந்த பணத்தை விட்டுற முடியுமா? அந்த வீட்டுக்கு வாங்கினான்ல அந்த ஃப்ராடு, அந்த பணத்தை அவனை கண்டுபிடிக்கணும். மனோஜ் பணத்தை தொலைச்ச வேதனையில இருக்கான். ஏமாத்தினவன் எங்கன்னு பாரு முத்து. முத்து சொல்றாரு, சரிப்பா, அந்த ஏரியால போய் விசாரிச்சு பாக்குறேன். மீனா சொல்றாங்க, முத்து அந்த பணத்தை தூக்கிட்டு போனான்ல அந்த ஆளை கண்டுபிடிங்க. மீனா, அப்பா சொல்லிட்டாங்க, செஞ்சுதான் ஆகணும். எங்க போய் பாக்குறேன்னு தான் தெரியல மீனா. நீங்க போய் தேடுங்க, நான் போய் வேலையை பாக்குறேன். முத்து வண்டியை ஓட்டிக்கிட்டு இருக்காரு, மனோஜோட ஃப்ரெண்டு கூட பேசிக்கிட்டு. உலகத்திலேயே நான் தான் பெரிய அறிவாளின்னு நினைச்சுக்கிட்டு இருக்க மிகப்பெரிய முட்டாள் அந்த மனோஜ். நடமாடும் லைப்ரரி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்கான். கிட்ட விஷயத்த முதலையே சொல்லியிருக்கலாம்ல. மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, இந்த மாதிரி விஷயத்த எல்லாம் அவசரப்படக்கூடாதுன்னு எனக்கு தெரியாதாப்பா முத்து. வீட்டுல எல்லார்கிட்டையும் கலந்து பேசிட்டு ஒரு முடிவு எடுத்துட்டு வாடான்னு தான் மனோஜ் கிட்ட சொன்னேன். அவன் வீட்டுல அந்த அளவுக்கு யாருக்குமே தெரியாது,
உடனே பேசி முடிச்சிடலான்னு சொல்லி காசை அவர் கையில தூக்கி கொடுத்துட்டான். முத்து சொல்றாரு, உனக்காவது கொஞ்சம் அறிவு இருந்திருக்கணும். மனோஜோட ஃப்ரெண்டு சொல்றாரு, உங்க அண்ணன் கூட சேர்ந்தா எனக்கு எப்படி இருக்கும்? இப்ப பாரு, என் வேலையை விட்டுட்டு உன் கூட சுத்திக்கிட்டு இருக்கேன். மனோஜோட ஃப்ரெண்டு கிட்ட முத்து சொல்றாரு, அந்த பார்ட்டி யாரு என்ன விவரம்னு தெரிஞ்சுக்க நான் சுத்திக்கிட்டு இருக்கேன். அது முடியும், நீ என் கூட வந்துதான் ஆகணும். முத்து, உன் கூட வந்தா கமிஷன் ஏதாவது கிடைக்குமாப்பா? தான் அந்த ஓடுகாலி கிட்ட இருந்து வாங்கியிருப்பேல்ல. மனோஜ் தர்றேன்னு சொன்னான்ப்பா, ஆனா கொடுக்கவே இல்லை. முத்து சொல்றாரு, முதல்ல மனோஜ் கொடுத்த அட்வான்ஸை வாங்க பார்ப்போம், அப்புறம் பார்த்துக்கலாம். சந்திப்போம்.